காதல் படத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்த வாய்ப்புகள்ல உங்களுக்கு பிடித்த பட வாய்ப்புன்னு எதை சொல்லலாம்? கல்லூரி பெப்பம்ல கூட ஓரளவுக்கு நல்லபடியா பாட்டு இசையமைச்சு குடுக்க முடிஞ்சது என்னால. எனக்கு என்னன்னா சார், இந்த இயக்குனர்கள் முதல்ல ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசை அமைப்பாளர்கிட்ட இசைய பத்தி பேசாம அட்லீஸ்ட் என்கிட்ட இசைய பத்தி பேசினா எனக்கு பிரச்சனை ஆயிடுறது. அது என்னன்னா, அது எதனால கூட நான் சொல்லிடுறேன் சார். அது என்னன்னு அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்துர்றேன். அது எதனால பிரச்சனை அப்படின்னு நான் இதுவரைக்கும் விளக்கம் குடுத்ததில்ல. எதனால பிரச்சனைன்னா, இசையே என் கண்ட்ரோல்ல இல்ல. என் கண்ட்ரோல்ல இல்லாதத இவங்க ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. இசை அமைக்கிறது அது வந்து விழறது தான் அது. அதுல நானே இல்ல. எனக்கு அது புரியவே மாட்டேங்கிறது. இப்ப இசை ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்ட அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து வாருங்கள், வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம அந்த சமயத்துல என்ன பண்றோம், டெய்லி அவங்க சொன்ன ஒரு 5 சிச்சுவேஷனுக்கு ஒரு 2, 3 டியூன் போடுறேன் டெய்லி. டியூன் போடுறது ரொம்ப சுலபம் சார். அது சீக்கிரம் வந்து விழுந்துரும். அட்லீஸ்ட் எனக்கு சீக்கிரம் வந்து விழுந்துரும். மத்தவங்கள பத்தி தெரியாது. எனக்கு இளையராஜா சார் வழியில வந்ததுனால எனக்கும் அந்த ஒரு குடுப்பினை. அது சீக்கிரம் வந்துரும் டியூனு. அதுக்கு நம்ம ட்ராக்ஸ் போடுறோம் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது, அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், ரிதம், பேஸ், கார்ட்ஸ் வாசிச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு முன்ன வந்து இசையமைப்பாளர்கள் ஹார்மோனிய பெட்டியில இசையமைப்பாங்க. ஸோ அங்கேயே டியூன் ஓகே ஆகுது பண்ணுறதெல்லாம் அங்கேயே. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. கடைசி பாட்டு கேட்டால் தான் அவுட்புட்டு. டியூனை இவங்க கேட்பாங்க, நல்லபடியாக இருக்கும், அப்படியே ஓகே பண்ணுறது தான். இந்த டியூன் போடும்போது ஒரு 2 டியூனோ 3 டியூனோ ஒரு சிச்சுவேஷன் போட்டுட்டு இவங்க வரும்போது ஒரு சிச்சுவேஷனுக்கும் இப்படியே ஒரு 10, 15 பாட்டு போடுறோம். ஒரு சிச்சுவேஷனில் 2, 3 டியூனு போட்டும் கொடுத்துட்றோம். அதையும் மீறி அவங்க கேட்கும்போது ஸ்டக்காயிட தோன்றுறது. அதாவது என்ன இதுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபீலிங்கில் தான் எனக்கு ஒரு உணர்வில் ஏதோ ஒன்று வந்து விழுறது. இதையும் மீறி நம்ம இப்படி தான் எனக்கு பல இயக்குநர்கள்கிட்ட அதாவது பழைய இயக்குநர்கள்கிட்ட, புது இயக்குநர்கள்கிட்ட அந்த பிரச்சனைலாம் இல்லை. அவங்க வந்து ஏன்னா முதல்ல சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த 2006ல் பல தவறுகள் நடந்தது. பல தவறுகள் நடந்து எனக்கு அதெல்லாம் ஒரு படிப்பினையாகி நான் வந்து என்னோட டைரக்டர்ஸ் கிட்ட நல்லபடியாக மேனேஜ்மெண்ட், அதாவது டீல் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. 2006ல் நான் எடுத்த சில படங்கள்லாம்